நம்முடைய சைவ சித்தாந்தம் எந்த அளவுக்கு அறிவினுடைய எல்லை வரை போயிருக்கிறது என்றால், அவர்கள் ஆகாயத்தினுடைய எல்லை கண்டார்கள். இந்த ஆகாயத்துக்கு அவர்கள் சித்தாகாயம் என்று பெயர் வைத்தார்கள். அது எங்கே முடியும் என்றால், பராகாயம் என்கின்ற ஒன்று தொடங்குகிற இடத்திலே சித்தாகாயம் முடியும் என்கிறார்கள். இதெல்லாம் உண்மையா என்றால், உண்மை என்பதற்கான நிரூபணம் சொல்வதற்கு இன்றைய என்னுடைய பேச்சு நேரம் போதாது. ஆனால் இந்த தேடல் என்பது எப்படி இருக்கும் என்று கேட்டால், நான் எப்பொழுதும் இந்த தத்துவங்கள் படிக்கிற பிள்ளைகளுக்கு சொல்வதொன்று, எப்பவும் சில பேர் பிறவியிலே அறிஞனாக பிறந்து விடுகிறார்கள். எல்லாரும் அப்படித்தானே, கெட்டவன் பிறவியிலேயே கெட்டவனாக பிறக்கிறான், நல்லவன் நல்லவனாக பிறக்கிறான். அறிவுள்ளவர் சில பேர் அறிஞனாகவே பிறந்து விடுகிறார்கள். அவர்களுக்கு என்ன ஆகும் என்றால், அறிவு தேடலை தேடாமல் அவர்களாலே இருக்க முடியாது. இதுதான் பிரச்சனை.